திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பி தூத்துக்குடி வழியா தான் வந்துட்டு இருந்தோம். அந்த மெயின் ரோட்ல வரும்போது 2 பக்கமும் பாத்தீங்கன்னா அங்கங்க பாத்தி கட்டி வச்சிருந்தாங்க. அதுல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சு இது உப்பு தயாரிக்கிற இடம் அப்படின்னு. அந்த உப்பளங்கள் எல்லாமே பார்த்தோம். சில இடத்துல வந்து பாதி தண்ணியாவும், சில இடத்துல அப்பதான் உப்பு கொஞ்சம் படிஞ்ச மாதிரியும், ஒரு சில இடங்கள்ல வந்து உப்பு நிறையாவே செஞ்சு வச்சு போர் மாதிரியும் கொஞ்சம் குமிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து இந்த உப்பு தயாரிக்கிற இடத்த வந்து பார்த்தோம். அதுவும் கார்ல போகும்போதே அப்படியே பார்த்துட்டு வந்தோம். அப்படியே பசங்க கிட்டையும் காமிச்சிட்டு வந்தோம். நம்ம கிளம்பி இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நைட்டு 10:30 மணி இருக்கும். ஸோ எங்கேயுமே வந்து சாப்பாடு கிடைக்கல. எல்லாருமே டயர்ல தூங்கிட்டோமா, அதனால சாப்பிட்றதே மறந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த தோசா ஹட்டுன்னு இருந்துச்சு. அதுவும் போகிற வழியில் எங்கேயுமே கிடைக்கல. நாமக்கல்ல போய் தான் சாப்பிட்டோம். அங்கே வந்து 99 வெரைட்டி ஆஃப் தோசா இருந்துச்சு. ஸோ யார் யாருக்கு என்னென்ன தோசை வேணுமோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியாக அங்கே சாப்பிட்டாச்சு. திருச்செந்தூர் ஃபுல் விளாக் வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான், இதோட நம்ம ட்ரிப்பும் முடியுது.